ஸோ ஆல்ரெடி 10th லெசனில் 2.1ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 2.1ஓட எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 3. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிற மாதிரி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் இன்டீஜர். அப்புறம் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? டிவைடட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3. அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? பின்றது என்னது? 3. ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார்முலா 2.1 ஃபுல்லாகவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? EDA ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R if 0 less than or equal to R less than B. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் B கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாமே எப்படி இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்? பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போது இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? கொடுத்துருக்கிற கிவன் படி 3Q ப்ளஸ் ஆரோட வேல்யூ ரிமைண்டர் 2. இப்படி எழுதிக்கலாமா? 0 less than or equal to 2 less than 3. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபார்முலாவில் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கியூக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூனா? 0 1 -1 -2 எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கேட்டிருக்காங்க. 0 1 2 3 எக்ஸெட்ரா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு Q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா A ஈக்குவல் டு 3 × 0 + 2 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ என்ன? 3 × 0 0 + 2 2 இதோட வேல்யூ. அடுத்து Q ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா A ஈக்குவல் டு 3 × 1 + 2 3 × 1 3 ப்ளஸ் இந்த 2 என்ன வேல்யூ கிடைக்குது? 5. நெக்ஸ்ட் Q ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா A ஈக்குவல் டு 3 × 2 + 2 ஈக்குவல் டு 6 + 2 8ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? Q ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும்? A ஈக்குவல் டு 3 × 3 + 2 3 × 3 9 + 2 11. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? பாசிட்டிவ் இன்டீஜர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 5 8 11 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்.